சிவா ஐலை சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உதய பெருமாள் வீட்டில் இருக்கிற எல்லார்ட்டையும் கூப்பிட்டு நான் இன்னைக்கு நாமினேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐலி, சிவா, இந்திராணி, செல்வனாகி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் இன்னைக்கு நாமினேஷன் பண்ணிட்டு வாங்க, அடுத்த எம்எல்ஏ நீங்கள் தான் இருக்கும், இதில் எல்லாத்துக்குமே சம்மதம், பரிபூர்ண சம்மதம்னு சொல்லி எல்லாரும் சம்மதம் சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு கபிலன் மட்டும் கண்டுக்காமல் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து இந்திராணி கூப்பிட்டு என்னடா கபிலா, அப்பா எலெக்ஷனில் நிற்கிறேங்கிறாங்க, நீ என்ன விருப்பமே இல்லாமல் பேசாமல் போகிற அப்படின்னு கேட்கும்போது அப்போ கபிலன் சொல்கிறாங்க, இதனால் பின் விளைவுகள் ஆபத்து நிறைய இருக்குது, நான் சொன்னால் யார் கேட்குறா, யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் இன்னைக்கு எலெக்ஷனில் நிற்கிறேன்னு இந்த ஆட்டை ஆடிக்கிட்டு இருக்காரு, இதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குதுன்னு உங்களுக்கு யாருக்கும் இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இதை கேட்டு இந்திராணி சொல்கிறாங்க, என்னடா கபிலா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்பா எலெக்ஷனில் நிற்கிறது உனக்கு பிடிக்கலையாங்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த உதய பெருமாள், டே கபிலா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி, என்னடா ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன காரணம் சொல்லு, நம்ம குடும்ப பாதுகாப்புக்காகத்தானே நான் நிற்கிறேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்கும்போது அப்போ கபிலன் சொல்கிறான், வர்மா உங்ககிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, இதனால் வர்மாவுக்கு உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு ஃபோன் பண்ணி எப்படி மிரட்டினானோ அதே மாதிரி தான் எனக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டினான்னு கபிலன் சொல்கிறான். இதை கேட்டதும் உதய பெருமாளுக்கு ஷாக் ஆகுது, தூக்கி வாரி போடுது. என்னது உன்னையும் மிரட்டினானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், உங்களோட வாரிசு நான் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் வர்மாவோ சங்கரியோட பையன் சிவா அப்படின்னு சொல்லி ஊர் பேரு, மான மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் கேவலப்படுத்துறதுக்காக அவன் இந்த எலெக்ஷனில் நின்னா இன்னமும் அசிங்கப்பட போறேன்னு என்னையும் மிரட்டியிருக்கான்னு சொல்கிறாங்க கபிலன். இதை கேட்டதும் உதய பெருமாளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இல்லடா கபிலா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை, இந்த தொகுதியில் நான் நின்று ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, அடுத்தாப்பு பர்மாவுக்கு தான், பர்மாவை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவேன்னு உதய பெருமாள் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், இதுக்கு எங்காலும் எனக்கு எந்த பிரச்சனையாவது வந்தது நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கபிலன் அங்கேருந்து போகிறாங்க. அங்கே இந்திராணி, சிவா, இல்லை இவங்க எல்லாரும் வந்து உதய பெருமாளை ஊக்கம் கொடுக்குறாங்க. இதை பாருங்கள், நீங்கள் எலெக்ஷனில் நின்னுங்க, இது நம்ம குடும்ப பாதுகாப்புக்கு நல்லது, இந்த தொகுதிக்கு நீங்கள் நல்லது செய்கிறதுனால உங்கள் மேலே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குது சித்தப்பா அப்படின்னு இந்திராணி சொல்கிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு உதய பெருமாள் நிற்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, இவன் பேச்சுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பதவியில் நிற்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, பேர் கொடுத்துருங்க சித்தப்பான்னு சொல்கிறாங்க இந்திராணி. பேர் கொடுக்கறதுக்காக எல்லாரும் குடும்பத்தோடு போயிருக்காங்க. கபிலன் எரிச்சலோடு போய்கிட்டு இருக்கும்போது அப்போ வர்மா கபிலனுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா கபிலா, உங்கள் அப்பாவுக்கு எலெக்ஷனில் நிற்கணும்னு ஆசை வந்துருச்சா, ஏன் நீ சொன்னால் அவர் கேட்க மாட்டாரோ, பதவி ஆசை வந்ததுனால அவரும் உயிர் மேலே ஆசை இல்லாமல் போய்கிட்டு இருக்காரா, அப்போது உன் குடும்பத்து மேலே உனக்கும் ஆசை இல்லையா, அப்போ என்னை எதிர்த்துக்கிட்டு உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கிறது உறுதியா அப்படின்னு கேட்குறாங்க வர்மா. நான் சொல்லியும் கேட்காம உங்கள் அப்பா எலெக்ஷனில் நிற்கிறாருன்னா அப்போது உனக்கு உன் குடும்பம் வேணுமா இல்லை வேண்டாமான்னு கபிலனை மிரட்டி கேட்குறாரு வர்மா. வர்மா கொஞ்சம் பொறுமையாக இரு, இப்போ தானே அங்கே வரைக்கும் போயிருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன், எப்படியாவது எங்கள் அப்பாவை நான் தடுத்து நிறுத்திடுவேன், இதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன்னு கபிலன் கெஞ்சுறாங்க. இதை பாருடா கபிலா, நானும் எவ்வளவோ உங்ககிட்ட எடுத்து சொல்லிட்டேன், உன் குடும்பம் உனக்கு வேணும்னா ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பாவை எலெக்ஷன் நிற்காமல் தடுத்து நிறுத்து, அப்படி இல்லைன்னா உங்கள் அப்பாவுக்கு உயிர் மேலே ஆசை இல்லை போல இருக்குது, உயிர் என் கையிலேங்கிறாங்க வர்மா. கபிலன் மறுபடியும் மனசு கேட்காம அந்த எலெக்ஷனுக்கு பேர் கொடுக்குற இடத்துக்கு போகிறாங்க. இதை பாருங்கப்பா, நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த விபரீத விளையாட்டு நமக்கு வேண்டவே வேண்டாம், இந்த எலெக்ஷனில் நின்று தான் நம்ம பிழைக்கணுமா என்ன, வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தி பார்க்குறாங்க. அப்போது சிவா, ஐலி 2 பேரும் வர்றாங்க. என்ன ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அப்பா எலெக்ஷனில் நிற்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவா, டே ஒழுங்கு மரியாதையாக அந்த பக்கம் போயிட்டு, இது என் குடும்ப பிரச்சனை, ஏன் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயம், நான் மட்டும்தான் பேசுவேங்கிறாங்க. அப்போ இந்திராணி வந்து கேட்குறாங்க, என்னடா கபிலா ஏன் இப்படி அத்துமீறி பேசிக்கிட்டு இருக்க, இதா பார், சித்தப்பா மட்டும் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னா கண்டிப்பாக நான் நிற்பேன்டாங்கிறாங்க இந்திராணி. இதை கேட்டதும், ஐயோ யாருமே நான் சொல்கிறத புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகி நிற்கிறாங்க கபிலன் வர்மாவுக்கு பயந்துக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான், நான் அதை பற்றியெல்லாம் சட்டை பண்ணிக்க போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கிளம்புறாங்க. இங்கே பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்கன்னு சிவா ஊக்கம் கொடுக்கவும் அப்போ உதய பெருமாள் சிவாவை பார்த்ததும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கபிலன், அப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்கலையில, எங்கேருந்தோ வந்தவன் நடு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவன் அவன் சொன்னதை நீ கேட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காரு. சிவா, ஐலி பேசுனதை வச்சு கபிலனுக்கு சந்தேகம் தீரவே இல்லை, இவங்க 2 பேர் அதிகாரிங்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு தைரியமாக பேசுகிறாங்க, ஆனால் இதுக்கு பகட கையை உருட்டுறது அப்பாவை தான், இப்போ இவன் தான் வாரிசுங்கிற உரிமையை எடுத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறான், இப்போ நான் என்ன செய்வேன், அப்பாவை இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு தடுத்து நிறுத்தவும் முடியாது, இதுக்கப்புறமும் அக்காவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யோ கடவுளே, இந்த வர்மாக்கிட்டையும் வசமாக மாட்டிக்கிட்ட சிங்கத்தோட வாயில் நான் தலையிட்ட மாதிரி இப்போ என் நிலைமை இருக்குன்னு நினச்ச கபிலன் அப்படி ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அது சரியான கோபத்தில் சிவாவை முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இந்த பக்கமாக மோனிகா நம்ம இந்திராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்திராணி, இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் சித்தப்பா எலெக்ஷனில் நிற்க போகிறாரா, அடடா
இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன். வாழ்த்து சொல்றதுக்கு தான் நான் கூப்பிட்டேன். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ட்விஸ்ட் குடுக்குறதுக்காக நான் ஃபோன் பண்ணினேன். அதிர்ச்சி, ஷாக், சந்தோஷத்துல இதுவும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மோனிகா பேசும்போது, இப்படி கிண்டலா பேசுற மோனிகா கிட்ட பேச விரும்பாத இந்திராணி, ஒழுங்கு மரியாதையா ஃபோனை வை. நான் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. அட என்ன இந்திராணி, இப்போ பேச விருப்பம் இல்லைனாலும், நீ ஒரு செய்திய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே என்ன கூப்பிடுவே பாருன்னு சொல்றாங்க மோனிகா. கபிலன் கோபத்தோட நிக்கிறத பார்த்த செல்வநாயகி வந்து, என்னடா கபிலா, அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வருங்கால அவர் தான் எம்எல்ஏன்னு சொன்னா அதுல உனக்கு எவ்வளவு பெருமை, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு ஒரு பாதுகாப்பு. அது மட்டுமா, அவர் கூட நான் போனா எம்எல்ஏ சம்சாரம் வராங்கன்னு சொல்லி எல்லாரும் எப்படி எழுந்திருச்சு மரியாதை கொடுப்பாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க தெரியுமா? ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்கே ஒரு தனி மரியாதை இருக்கும்டா. நீ ஏன்டா இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? எதிர்காலத்துல ஏதோதோ நினைச்சு நீ பயந்துட்டு இருக்க. அவர் மட்டும் அந்த பதவியில உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே வேண்டியதில்லை. நாம வைக்கிறதாண்டா சட்டங்கிறாங்க செல்வநாயகி. இதை கேட்ட கபிலனுக்கு சரியான கோவம், ஆத்திரம் வருது. ஆமா, அவர் உயிரோட இருந்தா தானே, அவர் போறதும் இல்லாம வீட்டுல இருக்கிற அத்தனை பேத்துக்கும் உயிருக்கு ஆபத்து, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இதை கேட்ட செல்வநாயகிக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்னடா கபிலா இப்படியெல்லாம் பேசுற, ஏதோ நீ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேங்கிறாங்க செல்வநாயகி. நாமினேஷன் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமா வந்திருக்காங்க. அப்ப டிவி ஆன் பண்ணி குடும்பத்தோட எல்லாரும் நியூஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சங்கரின்னு ஒருத்தர் வர்றாங்க. உரிய பெருமாளோட மனைவி நான் தான், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி என் வயிற்றுல குழந்தையும் கொடுத்து இவர் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு. திரும்ப அவர் என்னை வச்சு காப்பாற்றவோ இல்லை என் குழந்தைய வச்சு காப்பாற்றவோ அவருக்கு வக்கில்லை. இன்னைக்கு இந்த தொகுதியை காப்பாத்துறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறாங்க. இந்த தொகுதியில போட்டியிட்டு ஜெயிக்கிற தகுதி அவருக்கு கிடையாது. அப்படியே அவர் ஜெயிச்சாலும் அவர் ஒன்றும் நல்லவர் கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணிட்டு நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்தை அறுத்துட்டு போனவர், என்னை காப்பாற்ற வக்கு இல்லாதவர், தகுதி இல்லாதவர், இன்னைக்கு இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை காப்பாற்ற போறாங்களா? உதய பெருமாளுக்கு எக்காரணத்தை கொண்டு நீங்க யாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சங்கரி. கபிலன் பார்த்துட்டு ஓடி வந்து, பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே, நான் இதெல்லாம் வேண்டாம், நம்ம குடும்ப மானம் கௌரவம் எல்லாம் காற்றுல பறந்துடும், அசிங்கப்பட்டு நிற்போன்னு நான் சொன்னேன், கேட்டிங்களா யாராவது? இப்போ பாருங்க வருமா ஒவ்வொரு பிரச்சனையாக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி கபிலன் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட உதய பெருமாளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சங்கரி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ ஏற்பட்ட இந்த கல்யாணத்தை இப்போ திருப்பி திருப்பி போடுறாங்க. சங்கரியோட ஃபோட்டோ யாருக்கு எப்படி கிடச்சிருக்கும்? என்னோட வாழ்க்கை வரலாறை பற்றி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களேன்னு உதய பெருமாள் அப்படியே கை காலெல்லாம் நடுக்கம் பிடிச்சு நிற்கிறாங்க. அப்போ செல்வநாயகி வந்து, என்னங்க, பழைய விஷயத்தை புதைச்சிட்டோன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ தான் கிளறி எழுந்து நிற்கிது. நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், உங்களை பற்றின விமர்சனங்கள் எப்படியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு பாருங்கன்னு சொல்லி செல்வநாயகி உதய பெருமாளை திட்டுறாங்க. உதய பெருமாளுக்கு என்ன செய்யறதுனே புரியல. நம்ம குடும்பம் மானம் மரியாதை கௌரவம் எல்லாம் காற்றுல பறக்க போகுதுன்னு சொல்லி கபிலன் ஒரு பக்கம் உதய பெருமாளை வேண்டா வெறுப்பா திட்டிட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. என்ன நடக்குது இங்கே? யார் இந்த சங்கரி? சங்கரியை பற்றி ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க? அப்போ சிவாவோட அம்மா சங்கரி, இந்த விஷயம் வெளியில் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்போ பழைய கதையை எடுத்து விடுறாங்கன்னு நினச்ச அயலியும் சிவாவும் அப்படியே கண்ணும் கருத்துமாக கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது உதய பெருமாள் அப்படி நடுங்கிறத பார்த்ததும் பழைய கதைகளை இவர் மறந்துருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன நடந்ததுங்கிறது தெரியாமல் புதைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை தோண்டி கிளறியே ஆகணும். ஆனால் இவர் எலெக்ஷனில் நிற்கிறது பிடிக்காத யாரோ ஒருத்தர் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு இந்த பத்திரிகை நிபுணர் யாருங்கிறத கண்டுபிடிக்க போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மோனிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இப்போ வெளியிட்டிருக்கா. நம்ம குடும்ப மானத்தை வாங்கணும்னு தான் இப்படி ஒரு பேரை கலப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வர்மா தான். அப்போ மோனிகாவுக்கு இந்த வர்மாவை தெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சிவாவுக்கும் அயலிக்கும் சந்தேகமா இருக்கு. கபிலன் வந்து கேட்கும்போது உதய பெருமாள் சமாளிக்கிறாங்க. டே கபிலா, அதெல்லாம் பொய்யிடா, நியூஸில் வர்றதையெல்லாம் நீ நம்பாத. நான் எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுங்கிறக்காக எனக்கு வேண்டாதவங்க யாரோ இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க உதய பெருமாள். நான் படித்து சொன்னேன், யாராவது கேட்டிங்களா? இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டான்னு நான் சொன்னதை கேட்காம நின்னீங்கள்ல, இப்போ பார்த்தீங்கள்ல உங்களோட பேரு மானம் மரியாதை எல்லாம் போச்சா? திரும்ப திரும்ப நான் இனிமேல் இந்த வீட்டில் எப்படி தலை நிமிர்ந்து நிற்பேன், வெளியில் எப்படி தலை காட்டுவேன்னு சொல்லி கபிலன் உதய பெருமாளை அப்படியே கைவாங்க போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு இந்திராணி வந்து, டே கபிலா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிவா அயலி 2 பேரும் வராங்க. அதுக்கு முன்னாடி கபிலன் சொல்கிறான், அப்படியே ஓங்கி அறிய போன கையை தாங்கி பிடிச்சிக்கிறாங்க உதய பெருமாள். இதை பாருடா கபிலா, என்னை மன்னிச்சிடு. நீ சொல்லி நான் கேட்காம போய் நாமினேஷன் பண்ணது என்னோட தப்பு தான். எனக்கு வாரிசுனா அது நீ மட்டும்தான்ப்பா, எனக்கு மனைவினா செல்வநாயகி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடிக்கும் உயிருக்கும் பயந்த உதய பெருமாள் இப்படி சொல்லுவார்னு சிவா அயலி 2 பேருமே எதிர்பார்க்கல. அப்போ சிவா முகத்துல ஆறல அப்படியே மூஞ்சி சுண்டி போய் அப்படியே மனசு சுருங்கி போய் வலியோடு நின்றுட்டு இருக்காங்க. வலியும் வேதனையும் தாங்க முடியாம சிவா அப்படியே நொடிஞ்சு போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துக்கு அயலி வந்து சிவா அப்படின்னு கூப்பிடும்போது, சிவா பாத்தியா,
நான் ஒரு அனாதைங்கிறத பெத்த அப்பாவை எப்படி சொல்லி காட்டுறாரு பாட்டியாங்கிறாங்க. கபிலன் சிவாவை பார்த்துட்டு உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, இனிமேலாவது நான் சொல்றத கேட்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது உதய பெருமாளும் சிவாவை பார்த்துட்டு கபிலனை பார்த்து சொல்றாங்க, டே கபிலா, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்டாங்கிறாங்க. எலெக்ஷன் நிற்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கேன்சல் பண்ணி அதை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உதய பெருமாளும் நீ சொன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ரூமுக்கு போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அயலியும் சிவாவும் என்னதான் நடக்குதுங்க, ஏன் இப்படி மாமா மாறிட்டாருன்னு அயலி கேட்குறாங்க. பழைய கதை நியூஸில் வந்ததுமே என்னத்தான் வாரிசாக எடுத்துக்குவாரோன்னு இவனுக்கு பயம் வந்துருச்சு. எப்படியோ இந்த எலெக்ஷனில் நிற்காம விட்டுட்டா அதுக்கப்புறம் அப்பாவோட அட்ரஸோ பேரோ யாருக்கும் தெரியாமையே போயிடுமல்ல, அதுக்காகத்தான் இவன் இப்போ பாடுபடுறாங்கிறாங்க சிவா. சரி, இதை பற்றி இந்திராணி அன்னிக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சிவாவும் அயலியும் இந்திராணி ரூமுக்கு வராங்க. இந்திராணியும் மனக்குழப்பத்தோடு தான் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, இந்த மாதிரி ஒரு நியூஸ் யார் போட்டான்னு தெரியல, இந்த மோனிகா தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கா, அவள் ஏன் இப்படி செஞ்சா, எதுக்காக இப்படி செஞ்சான்னு தெரியல, முதல்ல அவளை 2 தாங்கு தாங்கி உண்மையை கேட்டால் தெரிஞ்சு போயிருங்கிறாங்க இந்திராணி. செல்வனாகி தான் புருஷன் எம்எல்ஏ ஆக போகிறாருங்கிற சந்தோஷத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாம் புஷ்வான மாதிரி புஷ்ஷுன்னு போயிடுச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருக்காங்க. இங்கே கபிலன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்பாடா, எப்படியோ நாம் நினச்ச மாதிரி அப்பாவை எலெக்ஷனில் நிற்க விடாமல் தடுத்து நிறுத்தியாச்சு. இந்த விஷயத்த உடனே நம்ம வர்மா கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு வர்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன வர்மா, விஷயத்தை கேள்விப்பட்டியாங்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன்டா, ஆனாலும் உங்கள் அப்பா சரியான அழுத்தமான ஆள் தான். முதல் தாரம் ஒரு குழந்தை இருக்க, 2ஆம் தாரமாக உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணி நீ 2வது வாரிசான்னு வர்மா கேட்டதும் அப்படியே கபிலனுக்கு சரியான விஷயம்னு கோவம் வருது. வருமா, இந்த வீட்டோட வாரிசுனா அது நான் மட்டும்தான். திரும்ப திரும்ப யாரும் இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. அப்படி யாராவது பேசுனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு கபிலன் கோவப்படுறா. அடப்போது நிறுத்தடா, உங்கள் அப்பா செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் நீ என்னடா செய்வ, நீ கோவப்பட்டு என்னடா பிரயோஜனம், ஆயிருந்தா இருந்தாலும் முதல் வாரிசு ஒருத்தர் இருக்கும்போது நீ சின்னவன் தாண்டா, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுறாரு வர்மா. இந்திராணிக்கு வந்த சந்தேகத்தில் இப்போ ஐலிகிட்டையும் சிவா கிட்டேயும் உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐலி சிவா 2 பேரும் மோனிகாவை நேரடியாக போய் சந்திக்க வேண்டியதான். இந்த நியூஸ் எங்கேருந்து எப்படி கிளறுச்சுன்னு பார்க்கணுங்கிறாங்க. மோனிகா ஆஃபீஸில் சில தகவல் தேடினா வர்மாவை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஐலி சிவா இப்போ மோனிகா ஆஃபீஸ்க்கு அவங்க டீமோட போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.